நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக டெல்லி செல்ல வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்புகள் வரும்போது உறுதியாக டெல்லி செல்வது. பிரதமர் ஒரு கடிதம் கொடுத்ததாக சொல்றாங்க. எது தொடர்பான அந்த கடிதம் தெரிஞ்சுக்கலாங்க. உலக நாடுகளில் கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கின்ற 80% நாடுகள் நம்முடைய இந்தியாவுடைய வளர்ச்சியை பார்த்து பிரமித்திருக்கிறது. கடந்த ஆட்சியில சொன்ன ரகசியங்களை வெளியிட்டா எடப்பாடி பழனிசாமி விகாசரிக்கு செல்வம் சொல்லிருக்கீங்க. அது என்ன ரகசியம்? ரகசியம்னு சொல்றது எப்படி வெளிச்ச முடியும்? அதனால ரகசியம்னு சொன்னேன். தொண்டர்களின் மீட்பின் ஒரு தொகுதியாக சசிகலா அவர்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேனி மாவட்டத்திற்கு அதிமுக தலைமை அலுவலகத்தை அமமுக கைப்பற்றிட்டாங்க. அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடி இருந்து நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் பணி செய்கிறோம். தேர்தலில் நீங்கள் முன்னாடி ஒரு செய்தியாளர் சொல்லியிருக்கீங்க, பாஜக கூட பேசிட்டு இருக்காங்க அந்த பேச்சுவார்த்தை இடமா இருக்கா, உறுதியா இருக்கா? தமிழக அரசு பொங்கல் தொகுப்பு அறிவிச்சிருக்கு. 1000 ரூபாய் ரொக்க எதுவுமே அறிவிக்கல. பத்தாது என்று ஏற்கனவே நான் அறிக்கை மூலம் எழுதியிருக்கேன். 3000 கோடி ரூபாய் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக டெல்லி சென்று சந்திக்க திட்டம் இருக்கிறார். அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்க பாஜக. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் திருச்சிக்கு பல்வேறு திட்டங்களில் தொடக்க விழாவுக்கும் நிறைய விழாவுக்கும் வந்திருந்தார். மரியாதை நிமித்தமாக மாண்புமிகு பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கேட்டிருந்தேன். வரவேற்பதற்கும் செண்டா பண்ணுவதற்கும் வாய்ப்பு தந்தார்கள். மனநிறைவோடு அதை பணியும். அரசியல் ரீதியான சந்திப்பா, அது அரசியல் ஏதாவது விவாதிக்கப்பட்டதா? இந்த சந்திப்பில் அரசியல் எதுவும் இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக டெல்லி செல்ல வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்புகள் வரும்போது உறுதியாக டெல்லி செல்வது. இதுவரைக்கும் அழைப்பு கொடுக்கப்படலை. முதல்ல கேள்வி பதில் இருக்கு. பிரதமர் ஒரு கடிதம் கொடுத்ததாக சொல்றாங்க. எது தொடர்பான அந்த கடிதம் தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே நான் சந்திக்கும் போதெல்லாம் வாழ்த்து கடிதத்தை அவரிடம் தருவேன். நலமுடன் இருக்க வேண்டும் என்று வாழ்த்து கடிதம். நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாடு, நான் பல கூட்டங்களில் ஒவ்வொரு மாவட்ட கூட்டங்கள் முடிந்து செய்தியாளர்கள் பத்திரிகை தொலைக்காட்சி நிலையை பார்க்கும்போதெல்லாம் 10 ஆண்டு காலம் மாண்புமிகு பாரத பிரதமர் இந்திய திருநாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு திட்டங்கள், தொலைநோக்கு பார்வையுள்ள திட்டங்களை இங்கு ஆரம்பித்து அவரே தொடங்கி வைத்திருக்கிறார். உலக நாடுகளில் கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கின்ற 80% நாடுகள் நம்முடைய இந்தியாவுடைய வளர்ச்சியை பார்த்து பிரமித்திருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமருடைய கடமையை, அவருடைய செயல்திறன், அவருடைய சுறுசுறுப்பு, அவருடைய பணி திட்டமிடுதல், முடிக்கின்ற பணிகளை பார்த்து, உதாரணத்திற்கு சந்திரயான் சென்றிருந்து நம்முடைய இந்திய திருநாடு மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களால் உச்சத்திற்கு பெறுகின்ற நிலை இப்போது இருக்கிறது. கடந்த ஆட்சியில சொன்ன ரகசியங்களை வெளியிட்டா எடப்பாடி பழனிசாமி விகாசரிக்கு செல்வம் சொல்லிருக்கீங்க. அது என்ன ரகசியம்? ரகசியம்னு சொல்லிட்டு எப்படி வெளிச்ச முடியும்? அதனால ரகசியம்னு சொன்னேன். அது ஒரு அரசு சம்பந்தமான இது. அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினா ஆகணும். தெரியப்படுத்தவர்களும் தெரியப்படுத்துவது அது ஆட்டோமேட்டிக்கா வரும், பின்னால வரும். தொண்டர்களின் மீட்பின் ஒரு தொகுதியாக சசிகலா அவர்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நான் அதற்கு பல முறை பதில் சொல்லியிருக்கிறேன். உறுதியாக மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் விரும்பினால் நான் சந்திப்பேன். தேனி மாவட்டத்திற்கு அதிமுக தலைமை அலுவலகத்தை அமமுக கைப்பற்றிட்டாங்க. அது தவறான செய்தி. இன்றைக்கு அங்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த அலுவலகத்தை நாங்களும் அமமுக பயன்படுத்திக் கொள்ளலாம். உறுதியாக அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடி இருந்து நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் பணி செய்கிறோம். தேர்தலில் கூட்டணி அமைத்து போடுகிறோம். உங்களை கூட்டி தான் முதல்ல சொல்லுவோம். பத்திரிகை செய்தி சூழல் இருக்கு, நல்ல சூழல் இருக்குது. இணைந்து பணியாற்றுவது நல்ல சூழல் இருக்குது. நீங்க முன்னாடி ஒரு செய்தியாளர் சந்திப்பு சொன்னீங்க, பாஜக கூட பேசிட்டு இருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை
திடமா இருக்கா, உறுதியா இருக்கா? இந்த செகண்ட் இந்த நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து இருக்கு. அதிமுக அளவுலயே இந்த மாநில அகில இந்திய திமுக ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. இதுவரைக்கும் கொடநாடு கொள்ளை வழக்குல வந்து எந்த விதமான தீவிர நடவடிக்கை நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம். அந்த கொடநாடு கொலை நடைபெற்றது திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது நடந்தது. அப்போது நாங்கள் கடுமையுடன் நடத்தியிருந்தோம். அப்பொழுது கடுமையான அறிக்கையை நான் அப்பொழுதே வெளியிட்டிருந்தேன். உண்மையான குற்றவாளிகளை மாண்புமிகு அம்மாவுடைய இல்லத்திற்கு நுழைகின்ற தைரியம் யாருக்கு இருக்கிறது? அங்கே கொலை நடந்திருக்கிறது. தொடர்ச்சியாக 6 கொலை நடந்திருக்கிறது. இதை விரைவாக கண்டுபிடிப்பதுதான் ஒரு மாண்புமிகு முதலமைச்சருக்கு உரிய பணி, கடமை. அதை செய்யும் என்று சொல்லியிருக்கிறார் அறிக்கை. அது அப்பயும் நடைபெறல, இப்பயும் நடைபெறல. 2 பேரும் எதிர்த்தது நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அந்த சம்பவம் வந்து கொடநாடு சம்பவம் வந்து ஆட்சியில் இருக்கிறதா நடந்தது. நான் ஆட்சியில் இல்லை, அப்படி இல்லை, ஆட்சியில் இல்லை. அது இல்லை, அவங்க நடந்தது ஏப்ரல் மாதம். நாங்கள் இணைந்தது ஆகஸ்ட் மாதம். இல்லை, அதுக்கு முன்னாடி சேர்ந்ததுக்கு முன்னாடி இதை வலியுறுத்தலையா ஆட்சியில்? அதுக்கப்புறம் 4 வருஷம் எத்தனை நேரம் சொல்றீங்க? போய் செக்ரட்டரிக்கு வருவோம், சேம்பருக்கு போய் தேவையில்லாமல் கெட்டவர் வருதுங்க. அது முதல்ல விரைவாக முடியும்னு சொல்லி தமிழக அரசு பொங்கல் தொகுப்பு அறிவிச்சிருக்கு. 1000 ரூபாய் நோட்டை எதுவுமே அறிவிக்கல. பத்தாது என்று ஏற்கனவே நான் அறிக்கை மூலம் எழுதியிருக்கேன். 3000 கோடி ரூபாய் 3000 ரூபாய் தர வேண்டும் என்று அறிக்கை. பொங்கல் தொகுப்பு அறிவிச்சிட்டாங்க, ஆனால் 1000 ரூபாய் ரொக்கம் இல்லை, வெறும் தொகுப்பு மட்டும் தான் அறிவிச்சிருக்காங்க. அவங்களதான் கேட்கணும். நிறைவே இல்லை, அது மக்களுக்கு நிறைவாகவே இல்லை. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எந்தெந்த அரசியல் கட்சிகள் ஆதரவாக இருக்கு சார்? எங்களுக்கு அனைத்து எங்களோடு இணக்கமான அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அது முடிவு பெற்றுடன் உங்களுக்கு அறிவிப்போம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.